மீன ராசிக்கான புத்தாண்டு பலன்கள். கடமை உணர்வு கொண்ட நீங்கள் காதல் வசப்படுபவர்கள். பிறர் தன்னை குற்றம் குறை கூறி குதர்க்கமாக பேசினாலும் மனம் தளர மாட்டீர்கள். ஒற்றுமை உணர்வு அதிகமுள்ள நீங்கள் மற்றவர்களிடமிருந்து சொத்துக்கு ஆசைப்பட மாட்டீர்கள். உங்களுடைய ராசியிலேயே கேது அமர்ந்திருக்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் வேலை சுமை அதிகமாகிக் கொண்டே போகும். படபடப்பு இருக்கும். சில நேரங்களில் சில நினைத்து கோபப்படுவீர்கள். சுற்றி இருப்பவர்கள் யாருமே உண்மையாக நடந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். லேசாக தலை சுற்றல், உடல் உஷ்ணத்தால் வயிற்று வலி வந்து போகும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில் இந்த 2015ஆம் ஆண்டு பிறப்பதால் பணப்பற்றாக்குறை நீங்கும். அடுத்தடுத்து பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விஐபிக்கள் ஆதரவாக இருப்பார்கள். பக்குவமாக பேசி பல முக்கிய காரியங்களை எல்லாம் முடிப்பீர்கள். முகம் மலரும். சோர்வு நீங்கும். கடந்த காலத்தில் நல்ல வாய்ப்புகள் வந்து பயன்படுத்தாமல் விட்டுவிட்டீர்களே, இப்போது வரும் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்த முன்னேறுவீர்கள். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கும் நேரத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. குழந்தை பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து பங்கை கேட்டு வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கசப்புணர்வுகள் நீங்கும். உங்கள் இருவருக்கும் இடையுமே பிரச்சனைகளை ஏற்படுத்தியவர்களை இனம் கண்டறிந்து ஒதுங்குவீர்கள். ஆனால் ஜூலை மாதம் முதல் குரு பகவான் 6இல் சென்று மறைவதால் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும். ஆடம்பர செலவுகள் வேண்டாம். அனாவசிய பேச்சுகளை எல்லாம் நீங்கள் குறைப்பது நல்லது. சிலர் உங்களுடைய நடவடிக்கைகளை வேவு பார்க்கக்கூடும். சட்டத்திற்கு புறம்பான வகையில் எந்த முயற்சியும் வேண்டாம். பிரபலங்களுடன் சின்ன சின்ன மோதல்கள் வரும். ஜூலை மாதம் முதல் நீங்கள் நாவடக்கத்துடன் செயல்படுவது நல்லது. உங்களிடம் இருக்கும் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். மஞ்சள் காமாலை வரக்கூடும். உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டில் ராகு நிற்பதால் கணவன் மனைவிக்குள் சில நேரங்களில் கடுமையான வாக்குவாதங்கள் வரும். பின்னர் சரியாகும். மனைவிக்கு மாதவிடாய் தள்ளி போகும். தைராய்டு இருக்கிறதா பரிசோதித்து பார்த்துக் கொள்வது நல்லது. புதிய நண்பர்களிடம் கவனமாக இருங்கள். உங்களுடைய நெருங்கிய நண்பர்களை ஜூலை மாதத்திலிருந்து யாருக்கும் அறிமுகம் செய்து வைக்க வேண்டாம். உங்களுடைய ராசி சனி பகவான் 9ஆம் வீட்டில் நிற்பதால் தந்தையாருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சையும் ஆரோக்கிய குறையும் உண்டாகும். அவருடன் மனஸ்தாபமும் வரக்கூடும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். அரசால் அனுகூலம் உண்டு. வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். பழைய கடனின் ஒரு பகுதி பைசலாகும். வருடம் பிறக்கும் போது உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் சுக்கிரன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களும் இருப்பதால் ஷேர் மூலம் பணம் வரும். சேமிப்புகளும் உண்டு. ஒரு சொத்தை விற்று மற்றொரு சொத்து வாங்குவீர்கள். மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சிலர் புது தொழில் செய்ய தொடங்குவீர்கள். உங்களுடைய ராசியிலேயே கேது அமர்ந்திருக்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் யூரினரி இன்ஃபெக்ஷன், தோலில் நமைச்சல், வீண் டென்ஷன் வந்து போகும். வீண் சந்தேகம், ஈகோ பிரச்சனை நல்லவர்களின் நட்பை இழக்க நேரிடும். சொத்து வரி, வருமான வரியை செலுத்துவதில் அலட்சியம் வேண்டாம். அரசு காரியங்கள் தள்ளி போய் முடியும். சட்டத்திற்கு புறம்பான வகையில் எந்த காரியமும் செய்ய வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டில் ராகு நிற்பதால் ஜூலை மாதத்திலிருந்து யாருக்கும் அறிமுகம் செய்து வைக்க வேண்டாம். முக்கிய ஆவணங்கள் கையெழுத்திடுவதற்கு முன்பு சட்ட ஆலோசகரை கலந்தோசிப்பது நல்லது. கூடா பழக்க வழக்கங்கள் இலவசமாக நுழைய வாய்ப்பிருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 9ஆம் வீட்டில் நிற்பதால் தோல்வி பயத்தால் துவண்டிருந்த உங்கள் மனதில் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை துளிர்விடும். அயல்நாடு செல்லும் வாய்ப்பு வரும். வழக்கு சாதகமாகும். என்றாலும் தந்தையாருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சையும் ஆரோக்கிய குறையும் உண்டாகும். அவருடன் மனஸ்தாபம் வரக்கூடும். அனாவசிய செலவை தவிர்ப்பதை பாருங்கள். வருடம் பிறக்கும் போது உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் சுக்கிரன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் நிற்பதால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வீண் விவாதங்கள், சண்டையிலிருந்து ஒதுங்குவீர்கள். உறவினர் நண்பர்களுடன் இருந்து வந்த கசப்புணர்வுகள் நீங்கும். அவரவர்கள் வீட்டு விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நடத்துவீர்கள். புது வேலை கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். புது டிசைனில் ஆபரணம் வாங்குவீர்கள். சிலர் நல்ல காற்றோட்டம், குடிநீர் வசதியுள்ள வீட்டிற்கு குடிபுகுவீர்கள். மகளுக்கு நல்ல வரன் அமையும். மகனின் அலட்சிய போக்கு மாறும்.